தற்போதைய அண்மை செய்தி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டு காவலாளி தாக்கியதில் காவல் ஆய்வாளருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் காவல் ஆய்வாளர் பிரவீனை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய வீட்டில் வலசரவாக்கம் போலீசார் சம்மன் நோட்டீஸை ஒட்டினார்கள். அதனை வீட்டு பணியாளர் சுபாகர் மற்றும் பாதுகாவலர் அமல்ராஜ் 2 பேரும் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் நேரடியாக தனது காவலர்களுடன் வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அப்போது அமல்ராஜ் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. கைது செய்யப்படும்போது போலீசாருக்கும் அவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதில் பிரவீன் ராஜேஷிற்கு நகக்கீறல்கள் ஏற்பட்டு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பாதுகாவலர் அமல்ராஜ் மற்றும் சுபாகர் 2 பேரையும் கைது செய்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் காயமடைந்த பிரவீன் ராஜேஷ் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 2 புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக ஒரு புகாரும், அதே போல ஆபாசமாக திட்டியதாக காவலர்கள் தரப்பிலிருந்து ஒரு புகாரும் என 2 புகார்கள் அமல்ராஜ் மீது அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்போது காயமடைந்த பிரவீன் ராஜேஷ் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை காவல்துறை இதுவரை தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக மட்டுமே தெரிவித்திருக்கிறார்கள். உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.